Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்நாக் ரெசிபிங்க. ரொம்ப குயிக்கா பண்ணிரலாம். உங்க வீட்ல உளுந்து இருந்ததுனா ரொம்ப சீக்கிரமே இந்த ரெசிபியை பண்ணிரலாம். வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். பண்ண என்னென்ன தேவைன்னு நம்ம பார்த்திரலாம். சோ நான் வந்து உளுந்து அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சு நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க தண்ணி விட்டு. அதுக்கு அப்புறம் பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கறிவேப்பிலையை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். உப்பு தேவையான அளவு எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சோண்டு மிளகு ஒண்ணும் பாதியுமா இடிச்சு போட போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இதெல்லாம் mix பண்றதுக்கு முன்னாடி நான் அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேன். எண்ணெய் விட்டு அடுப்பை காய வச்சிரலாம். எண்ணெயை காய வச்சிரலாம். சோ நம்ம அதுக்குள்ள அதை ரெடி பண்றதுக்கும் இந்த ஆயில் ஹீட் ஆகிறதுக்கும் கரெக்ட்டா இருக்கும். சோ இது எப்படி ரெடி பண்றது அந்த மாவுன்னு பாத்துறலாம். சோ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் உப்பு ஆட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க, நல்ல கை போட்டு நல்ல இந்த உப்பை mix பண்ணிட்டு மாவையும் நல்லா அடிச்சு நீங்க வந்து நல்லா mix பண்ணனும். ஏனா அப்பதான் உங்களுக்கு வந்து நான் பண்ண போற இந்த குட்டி குட்டி போண்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கல்லு மாதிரி இருக்காது. நல்ல சாஃப்ட்டா இருக்கும். ரொம்ப முறுமுறுன்னு நல்லா இருக்கும். சோ நல்ல மாவை வந்து நீங்க அடிச்சு அந்த உப்பை mix பண்ணனும். ஏனா அந்த bubbles ஃபார்ம் ஆகும்போது தான் உங்களுக்கு வந்து அது நல்ல போண்டா வந்து ரொம்ப சாஃப்ட்டாவும் நல்லா கிறிஸ்பாவும் இருக்கும். சோ நல்லா இந்த மாதிரி நல்லா அடிச்சு mix பண்ணிக்கோங்க. பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மாவு எப்படி இருக்குன்னு. சோ இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கலாம். சோ இது கூடவே நான் சொன்ன மாதிரி நான் வந்து மிளகு ஒண்ணும் பாதியுமா இடிச்சு வச்சிருக்கேன். சோ அத வந்து நான் இப்போ இதல போட்டுக்க போறேன். இதெல்லாம் சும்மா கொஞ்சோண்டு ஃப்ளேவர்க்காக தான் ஆட் பண்றோம். நிறைய ஆட் பண்ணனும் கிடையாது. இத நல்லா mix பண்ணி விட்டுடுங்க. இந்த மாவு வந்து பாத்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சில இருக்கும். நம்ம இட்லி மாவு கன்சிஸ்டன்சி தான். சோ இந்த கன்சிஸ்டன்சில வெச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நல்ல சாஃப்ட்டா இருக்கும். இல்லனா கல்லு மாதிரி ஆயிடும். நான் வந்து ரொம்ப குட்டி குட்டியா தான் இது போட போறேன். அது வந்து சாப்பிடவும் நல்லா இருக்கும். சோ இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. சோ இப்போ நான் வந்து இதல குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி டிராப் பண்ண போறேன். இந்த மாதிரி பண்ணறதுக்கு வந்து நீங்க எப்பவுமே வந்து ஃப்ளாட் பேஸ்ல இருக்கிற கடாய் யூஸ் பண்றதை விட இந்த மாதிரி கொஞ்சம் கடாய் வந்து டீப்பா இருக்கிற கடாய் யூஸ் பண்ணீங்கனா உங்களுக்கு ஆயிலும் நிறைய பிடிக்காது. நமக்கு குயிக்கா வேலையும் நடக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டா ஒட்டும் ஒண்ணோட ஒண்ணு. நம்ம அதை வந்து பிரிச்சு விட்டுறலாம். ஏன்னா நம்ம அடுத்தடுத்து போடுறனால அது ஒட்டிக்கும். நம்ம வந்து லைட்டா அதை வந்து பிரிச்சு விட்டீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். சோ இது வந்து கொஞ்சம் எல்லா பக்கமும் வேகணும். சோ மீடியம் ஃப்ளேம்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆயில் ஹீட் ஆற வரைக்கும் ஃப்ளேம் நல்லா வெச்சுக்கோங்க. அதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஃப்ளேமை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இது வந்து நல்ல ஒரு கோல்டன் கலர்ல வந்து இது பண்ணி எடுக்கணும். இந்த கலர் வந்ததுக்கு அப்புறம் இது கரெக்ட்டான இது வந்து வெந்தும் நல்லா இருக்கும். இதை விட ரொம்ப டார்க்கா எடுத்தீங்கன்னா பார்க்க நல்லா இருக்காது. அதே மாதிரி வேகுறதும் இது கரெக்ட்டா வெந்திருக்கும். சோ நான் வந்து உங்களுக்கு எடுத்துட்டு நான் உங்களுக்கு பிச்சும் காமிக்கிறேன். சோ இப்போ இத ஃபர்ஸ்ட் எடுத்துறலாம். நல்ல ஆயிலை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப ஈஸியா குயிக்கா பண்ணிடலாம். சோ நான் இப்ப மீதி இருக்க மாவையும் இதே மாதிரி போட்டு எடுத்துறேன். அவ்வளவுதாங்க. எல்லாத்தையுமே நம்ம வந்து போண்டா பண்ணி எடுத்தாச்சு. இது குட்டி குட்டியா பண்ணிருக்கேன். சோ இது ஒரு பைட்ல நம்ம சாப்பிடுற மாதிரி இருக்கும். இது இப்ப எப்படி வெந்திருக்குன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இதை எடுக்கும்போதே உங்களுக்கு அந்த சவுண்டே தெரியும் எவ்வளவு கிறிஸ்பா இருக்குன்னு. சோ இங்க பாருங்க. உள்ள வந்து எந்த அளவுக்கு வந்து சாஃப்ட்டா வெந்திருக்குன்றது பாருங்க. சோ எவ்வளவு சாஃப்ட்டா உள்ள வெந்திருக்குன்றது பாருங்க. சோ நல்ல மேல கிறிஸ்பா இருக்கும், உள்ள சாஃப்ட்டா இருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கும். இத நீங்க குயிக்கா 10 மினிட்ஸ்ல பண்ணிரலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க फ्रेंड्स and ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.